வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்கால் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் AMH நாஜிம் அவர்களின் தாயார் முத்துலாத்தா என்கின்ற நபிசா உம்மால் அவர்கள் இன்று இயற்கை எய்தியதை தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி சட்டமன்ற உறுப்பினர் AMH நாஜிம் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் AK சாய்ஜி சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேணு, அரசு கொறடா AKD ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா MLA அவர்கள் தலைமையில் துணை அமைப்பாளர் அனிபால் கனடி, சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத் MLA, செந்தில்குமார் MLA மற்றும் திமுக தொண்டரணி, இளைஞரணி நிர்வாகிகள் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம், சுதாகர் நகர், குமாரகோவில் திரு அருள்மிகு ஸ்ரீ குமாரகோவில் குமரன் ஆலய மகா சிவராத்திரி விழா TK குமரன் ஆன்மீக அறக்கட்டளை சார்பில் அவர்களது ஏற்பாட்டில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் முதல் கால பூஜை, இரண்டாம் கால பூஜை, மூன்றாம் கால பூஜை, நான்காம் கால பூஜைகள் நிறைவடைந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாணவிகளின் பரதம், பாட்டு உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதன்படி நேற்று மாலை 6 மணிக்கு துவங்கிய கலை நிகழ்ச்சிகள் விடியற்காலை 3 மணி வரை தொடர்ந்து இடைவிடாமல் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ததோடு மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். இதில் TK குரூப்ஸ் கம்பெனி, சித்தர் அருட்செல்வர், குமரகுரு, விமல் குமரகுரு மற்றும் குமரன் ஆன்மீக அறக்கட்டளை நிர்வாகிகள், அஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். கலை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திலகப்பிரியா நாட்டிய கலை அகாடமி இயக்குநர் சண்முகப்பிரியா அசோக்குமார் செய்திருந்தார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்டக் கல்லூரியில் வழக்குவாத போட்டி நிறைவு விழா. மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் வெள்ளி விழா ஆண்டை சிறப்பிக்கும் வகையில் அதன் உறுப்பு கல்லூரியான சட்டக் கல்லூரியில் ஆங்கில மொழியில் வழக்குவாத போட்டி 3 நாட்கள் நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழகத்திலிருந்து 21 அணிகளும், கேரளத்திலிருந்து 2 அணிகளும், கர்நாடகாவிலிருந்து 2 அணிகளும், ஆந்திராவிலிருந்து 1 அணியும், தெலுங்கானாவிலிருந்து 1 அணியும் மற்றும் ஹரியானாவிலிருந்து 1 அணியும் மொத்தம் 28 அணிகள் பங்கேற்றனர். இப்போட்டி நிறைவு விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் அவர்கள் தலைமை உரையாற்றினர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி அவர்கள் வரவேற்புரையாற்றினர். விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளர் நாராயணசாமி அவர்கள், பொருளாளர் ராஜராஜன் அவர்கள் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இறுதியில் சட்டக் கல்லூரி முதல்வர் வின்சென்ட் அற்புதம் அவர்கள் நன்றி உரையாற்றினர். வழக்குவாத இறுதிப் போட்டியில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதியரசர் ராஜா அவர்களும், சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் கோவிந்தராஜன் திலகவதி அவர்களும் நடுவர்களாக செயல்பட்டனர். இப்போட்டியில் சென்னை டாக்டர் MGR கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன சட்டக் கல்லூரி முதலிடத்தை பெற்றது. பெங்களூரு ராமையா பல்கலைக்கழக சட்டக் கல்லூரி 2ஆம் இடத்தை பெற்றது. சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதியரசர் ராஜா அவர்கள் மகாபாரதம் மற்றும் திருக்குறளில் உள்ள சட்ட நுணுக்கங்களை மிக சிறப்பாக மேற்கோள் காட்டி பங்கேற்பாளர்களுக்கு அறிவுரை வழங்கினர். சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் கோவிந்தராஜன் திலகவதி அவர்கள் வழக்குவாத போட்டிகளின் முக்கியத்துவத்தை பங்கேற்பாளர்களுக்கு எடுத்துரைத்தார்.
புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை பசுமை புதுவை என்ற இயக்கத்தை துவங்கியுள்ளது. இதன்படி ஒரு வீடு ஒரு மரம், நகர்ப்புற தோட்டங்கள், புனித தோப்புகளை மீட்டல், பசுமை பள்ளி, தொழில், அலுவலக வளாகம் என்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இந்த திட்டத்தில் கீழ் மணல் குன்றுகளை பசுமையாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி ஊரக வளர்ச்சித்துறை தொகுதி மேம்பாட்டு அலுவலகம் மூலம் 5000 மரக்கன்று நட உள்ளது. சின்னவீராப்பட்டினம் ஈடன் கடற்கரையில் 250 மரக்கன்றுகள் நடும் விழா இன்று நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். மணல் குன்றுகளை பாதுகாக்கும் முந்திரி, வேப்பம், தென்னை, பின்னை மரக்கன்றுகள் நடப்பட்டது. நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அரசியலை அமைப்பு சட்டத்திற்கு எதிரான வக்பு திருத்த மசோதா சட்டத்தை மத்திய அரசு அறிவித்திருக்கின்றது. இது வக்பு திருத்த சட்ட மசோதா அல்ல, வக்பு சொத்துக்களை அபகரிக்கும் சட்டமாக தருகின்றது. நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட பொழுது எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு இந்த மசோதா அனுப்பப்பட்டது. அந்த கூட்டுக்குழுவில் எதிர்க்கட்சிகள் கொடுக்கப்பட்ட திருத்தங்களை கூட்டுக்குழுவின் தலைமை ஏற்கவில்லை. நம்பிக்கை இழந்து நடந்ததாக கூறப்படுகின்றது. இது முழுமையாக அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது என்றும், முன்னாள் சட்டங்கள் சிறந்ததாக இருந்தது. தற்பொழுது மத்திய அரசு அறிவித்த திருத்த சட்டமானது வக்பு சொத்துக்களை அபகரிக்கும் திட்டமாகவே உள்ளது என எஸ்டிபிஎன் கட்சியின் சார்பில் இந்த வக்பு திருத்த சட்டத்தை கண்டித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. எஸ்டிபிஏ கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சுல்தான் கவுஸ் மற்றும் பொதுக்கூட்டத்தில் அனைத்து முஸ்லிம் ஜமாத்தார்கள், இஸ்லாமிய பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் மகா சிவராத்திரி முன்னிட்டு தர்ம ரக்ஷண சமிதி சார்பில் 15வது ஆண்டாக சிவநாம பூஜை நடைபெற்றது. இதில் சிவபக்தர்கள் அம்மையார் குளக்கரையில் தங்கள் குடும்பம், தொழில்கள், மாணவர்கள் படிப்பு, திருமணம் உள்ளிட்ட பல்வேறு நன்மை வேண்டி பக்தர்கள் களிமண்ணால் செய்யப்பட்ட சிவன் லிங்கம், ருத்ராட்சை, பூஜை பொருட்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து சிவராத்திரியை முன்னிட்டு பக்தர்கள் வழிபட்டனர். இதில் 5000 சிவபக்தர்கள் கலந்து கொண்டார்கள். விழாவிற்கான ஏற்பாடுகளை தர்ம ரசகன ஸ்மிருதி விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். ஓம் சர்மினே நமஹ, ஓம் சிகண்டினே நமஹ, ஓம் சர்வாங்காய நமஹ, ஓம் சர்வபாவனாய பூதஹராய நமஹ, மண்டலுதராய நமஹ, ஓம் தன்வினே நமஹ. புதுச்சேரி புதுநகரில் அருள்மிகு ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் 40ஆம் ஆண்டு மாசி மாத அமாவாசை பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி காலை முதல் மகாயாக பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. கங்கையம்மன் குளக்கரையிலிருந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக புறப்பட்டு புதுநகரில் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு வந்து தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தினர். பின்னர் சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமிக்கு மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரி, விழுப்புரம், திண்டிவனம், கடலூர், சென்னை உள்ளிட்ட ஊர்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ஜெயபாலன் என்கின்ற ஜெயமூர்த்தி, நாகலட்சுமி, சதீஷ் என்கின்ற முத்துகிருஷ்ணன், ஆறுமுகம், அருள் ஜோதி, சக்கரவர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் திருவோணை சட்டமன்ற தொகுதி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருவோணை கிராமம் திருவோணை உபரி நீர் வாய்க்காலில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 14,03,500 மதிப்பீட்டிலும்
திருபோனை கிராமம் சம்போடை வாய்க்காலில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 11,46,600 மதிப்பீட்டிலும் களித்திர்த்தாக்குப்பம் கிராமம் PS பாளையம் உபரி நீர் வாய்க்காலில் ஐயனார் கோவிலில் அருகில் நடைபாதை கட்டுமான பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 9,59,000 மதிப்பீட்டிலுமான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான திருபோனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி பிச்சுவீரன்பேட் பகுதியில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் 2024-25 ஆண்டு கல்வியாண்டிற்கான தேசிய அளவிலான தொழில்நுட்ப கருத்தரங்கு விழா கல்லூரியின் மேலாண் இயக்குநர் முனைவர் சாம்பால் அவர்களின் வழிகாட்டுதலின்படி 24/2/2025 அன்று இனிதே நடைபெற்றது. கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற விழாவினை புதுவை பல்கலைக்கழகத்தின் மின்னணுவியல் துறை தலைவரும் பேராசிரியருமாகிய சண்முக சுந்தரம் அவர்கள் துவக்கி வைத்தார். கல்லூரியின் இயக்குநர் குமரவேல் உடனிருந்து விழாவினை சிறப்பித்தார். நிலையான அமைப்புகள் மற்றும் தொழில்நுட்பம் எனும் தலைப்பில் கல்லூரியின் 6 துறைகளிலும் துறை வாரியாக நடைபெற்ற இத்தொழில்நுட்ப கருத்தரங்கு விழாவில் தேசிய அளவில் பல்வேறு பொறியியல் கல்லூரி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகளைச் சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் தொழில்நுட்பம் சார்ந்த போட்டிகள் மற்றும் தொழில்நுட்பம் சாராத போட்டிகளில் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார் அவர்கள் வழங்கினார். அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி பூரணாங்குப்பம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி ஆலய மகோற்சவ விழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது. இதனையொட்டி அலங்கரிக்கப்பட்ட பூங்கரகம் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. அப்பொழுது கரகம் எடுத்து வந்தவருக்கு இந்த பகுதி மக்கள் பாத பூஜை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து ஊர்வலமாக சென்ற பூங்கரகம் ஆலயத்தை வந்தடைந்தது. அங்கு அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பல்வேறு பூஜைகள், ஆராதனைகள் நடத்தப்பட்டு கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இதனில் சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் மகோற்சவ விழாவில் அம்மன் பல்வேறு அலங்காரங்களில் வீதி உலா, திருக்கல்யாணம் மற்றும் தேரோட்டம் நடைபெற்று 10ஆம் நாளான வருகின்ற 6ஆம் தேதி மயான கொள்ளை நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுவை மாநிலம் ஓசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பட்டு பகுதியில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்டம் சார்பில் ரூபாய் 1,00,000 புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் துவக்க விழா ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் AK சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைவதினால் ஓசுடு தொகுதிக்குட்பட்ட ஐயங்குட்டிப்பாளையம், தர்மபுரி, கல்மேடுபேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளின் பொதுமக்கள் பயனடைவார்கள். இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் 20 லிட்டர் கொள்ளளவு கொண்ட கேன் ஒன்றிற்கு ரூபாய் 7 வீதம் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும். இந்த சுத்திகரிப்பு நிலையம் தினசரி 10,000 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கொள்ளளவு உள்ள உற்பத்தி செய்யக்கூடியது. மேலும் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் விதமாக பாஜக பிரமுகர் சிவசங்கரி ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு இலவச சேலைகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு குடிநீர் கேன் இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டது. இதனை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் வெங்கடேசன், பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாளு முரளி, முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.
வில்லியனூர் கொம்யூன் உதயப்பட்டு கிராமத்தில் சங்கராபரணி நதிக்கரை வடபுறத்தில் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத தேவஸ்தானத்தில் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் மூலவர் ஸ்ரீ காசி விஸ்வநாதருக்கு பால், தயிர், தேன், இளநீர், பன்னீர், சந்தனம், விபூதி உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி வெங்கடேஸ்வரன் மற்றும் விழா குழுவினர் மாரிமுத்து, ஆனந்த், பாலு, குலசேகரன், சிவானந்தம் உள்ளிட்ட நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். வில்லியனூர் கொம்யூன் பொறையூர் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வேம்பரசி நாயகி உடனுரை ஸ்ரீ பிறைசூடிய பெருமான் சிவாலயத்தில் 12ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மகா சிவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் மூலவருக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சமிர்தம், தேன், பன்னீர், சந்தனம், விபூதி உள்ளிட்ட திரவியங்களால் ஆன அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவில் சிறப்பு விருந்தினராக ஊசுடு சட்டமன்ற தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊர் நாட்டாமை மனோகர், அங்காளன், மோகன், தேவராசு, முருகையன், கவி, குரு, சிவனடியார்கள், தங்கமணி, காளிதாசன், கலைச்செல்வன் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் கொம்யூன் கணுவாப்பேட்டை புதுநகர் ஓடை தெருவில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு தேவி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தின் 15ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நேற்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. மாலை ரணகளிப்பு நிகழ்ச்சியும் அம்மன் வீதி உலகாட்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், விழா குழுவினர் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர். அரியங்குப்பம் கொம்யூன் நோனாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் நடைபெறவிருக்கும் மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் உள்ள மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி பூங்கரங்கம் ஜோடிக்கப்பட்டு கரக வீதியுலா நடைபெற்றது. ஆலயம் வந்தடைந்து சிறப்பு பூஜைகள் செய்து கொடியேற்றப்பட்டு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் இவ்விழாவில் கிராம பெண்கள் சார்பில் மாவிளக்கு கொண்டு கூழ் படைத்து சாகை பார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இவ்விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது. மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை 4 கால பூஜைகள் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பழங்கள், பஞ்சமிர்தம், தேன், பன்னீர், விபூதி, குங்குமம், அபிஷேக தூள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் மாலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை முதல் கால பூஜை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை 2ஆம் கால பூஜை, நள்ளிரவு 1 மணி முதல் 2 மணி வரை 3ஆம் கால பூஜை, அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை 4ஆம் கால பூஜை நடைபெற்றது. இதில் மூலவர் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார். விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அலுவலர், ஆலய அர்ச்சகர்கள், சிவனடியார்கள், ஊழியர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். திருவோணை தொகுதியில் மதகடிப்பட்டு பாளையம், திருவோணை பாளையம், பெரியபேட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நெடு நாட்களாக உள்ள குடிநீர் பிரச்சினையை சரி செய்ய கோரி திருவோணைப்பாளையம் பகுதியில் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு பாதியிலேயே நிறுத்தப்பட்ட நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணியினை மீண்டும் துவக்கிட வேண்டும். மின்சார பற்றாக்குறையை போக்கும் வகையில் புதிய மின்மாற்றி அமைத்திட வேண்டும். மேம்படுத்தப்படாத சாலைகளை
புதிய தார் சாலை மற்றும் சிமெண்ட் சாலை அமைத்து தர வேண்டும், அரசு பள்ளியின் சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும், சமுதாய நலக்கூடங்கள் என பல்வேறு செயல்திட்ட பணிகளை செய்திட கோரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகாவிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு வழங்கினர். மேலும் இப்பணிகள் அனைத்தையும் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இப்பணிகளை செய்திட முன்வரவில்லை எனவும் இதனால் தங்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றோம் என்றும் வருத்தம் தெரிவித்தனர். இக்கோரிக்கை மனுவினை ஏற்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா முதல்வரிடமும் துறை அதிகாரிகளிடமும் இதனை ஆலோசித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதி கூறினார். மேலும் இந்நிகழ்ச்சியின் பொழுது திருபுவனை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தலைவர் ராஜா, பொதுச் செயலாளர் பாலு, துணைத் தலைவர் சக்திவேல், லட்சுமண பெருமாள், செயலாளர் பத்மநாபன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த திருவதிகை வீரட்டானேஸ்வரர் திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும். இக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாத மகா சிவராத்திரி முன்னிட்டு விடிய சிறப்பு வழிபாடு நடைபெறுவது வழக்கம். அதுபோல இந்த ஆண்டு மகா சிவராத்திரி வெகு விமர்சையாக நடைபெற்றது. மகா சிவராத்திரி முன்னிட்டு மூலவர், அம்பாள், லிங்கோத்பவர் உள்ளிட்ட சிவலிங்கங்களுக்கு 6 கால பூஜை மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் சரக்கொன்றை நாதர் சிவலிங்கத்திற்கு 1008 புண்ணிய தீர்த்தங்களால் தொழிலதிபர் SV ஜுவல்லரி உரிமையாளர் SV அருள் குடும்பத்தோடு அபிஷேகம் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். இக்கோவிலில் விடிய நாட்டியாஞ்சலி சொற்பொழிவு நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். Alam. புதுச்சேரி வெள்ளியனூர் கொம்யூன் உதயம்பட்டு திருக்காஞ்சி சேத்திரம் என அழைக்கப்படும் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத தேவஸ்தானத்தில் மாசிமக பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு இன்று காலை வாளையத்தில் பந்துக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆலய வாயிலில் சிறப்பு பூஜைகள் செய்து கால்நடை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள், கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி வெங்கடேஸ்வரன் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். மேலும் இவ்வாலயத்தில் எதிர்வரும் திங்கட்கிழமை அன்று இவ்வாலயத்தில் கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் தொடர்ந்து பிரம்மோற்சவ நாட்களில் சுவாமி வீதி விழா காட்சியும் அடுத்த மாதம் 12ஆம் தேதி சங்கராபரண் நதிக்கரையில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.